அந்த பெரியவரை மோதினது இந்த கார் தான். பாவங்க அந்த பெரியவர். கார் ஓட்டியவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். சேதமடைந்த காரை ஜேசிபி இழுத்து செல்ல ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட முதியவர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில ரவுண்டானா பகுதியிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய சாலையில தான் இந்த ஒரு விபத்து நடந்ததா கூறப்படுது. கட்டுக்கடங்காம அதிவேகமா வந்த ஒரு கார் பல வாகனங்களை மோதி தள்ளியதோடு ஒரு முதியவரையும் மோதியதா கூறப்படுது. அந்த முதியவர் படுகாயம் அடைந்து கிடக்க சுத்தி இருந்த பொதுமக்கள் அந்த காரை மடக்கி பிடிச்சிருந்திருக்காங்க. காரை ஓட்டியவரை போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. கார்ல இருந்த 2 பேர் தப்பி ஓடியதாகவும் கூறப்படுது. இதனால இந்த விபத்து நடந்தது. சாலையில ஓரமா போயிட்டு இருந்ததா சொல்லப்படக்கூடிய முதியவர் மேல இந்த கார் மோதுறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை மதுபோதையில கார் ஓட்டப்பட்டதா இப்படின்னு பல கோணங்கள்லயும் தீவிரமா வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. காயமடைந்த முதியவரை சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ்லயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அந்த முதியவர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தினால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. ஒன் வே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாலையில அந்த கார் எப்படி வந்தது அப்படின்ற கேள்வியே பெரும் கேள்வியா இருக்கு. இந்த நிலையில தான் இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கு. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.